நான் என்னத்தை சொல்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நல்ல நன்னயம் செய்து விடல். ஆதி பகவன் முதற்றே உலகு. சொல்லுக சொல்லற் பயனுடைய சொல்லற்க சொல்லற் பயனில்லா சொல். கேட்க போ. அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி. உடுக்கை எழுந்தவன் கை போல் அங்கே இடுக்கண் களைவதாம் யாகவாராயிரம் நாகாக்க காவா தந்தை மகனுக்கு ஆத்மதேவி இவன் தந்தை எண்ணாட்டான் காவாக்கா சோகத்தில் சொல்லியிருக்கப்பட்டு மணக்கேணி மாந்தற்கு தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தற்கு கட்டணை தூரும் அறிவு. நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. கற்க கசதர கற்ற பேர் நிற்காதற்கு தக. செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம். திருக்குறள் மறந்து பல வருஷம் ஆகி போச்சு. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாக்கி கற்றதனால் ஆயபை நென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். இன்னா செய்ததை ஒருத்தல் அவருக்கும் நன்மையும் செய்துவிதல். உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. கல்வி ஒருவருக்கு மாடல்ல மட்டும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால். எனக்கு தெரிஞ்சதெல்லாங்க கொரியா கொரியாக்கு சண்டை, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். கொரியாக்கு தமிழுக்கு என்ன தொடர்றதுன்னு தெரியாது. நம்புற மாதிரி இல்ல அது. ஏன்னா அது சைனீஸும் கொரியன் அதெல்லாம் ஒரே மாதிரி ஒரு மொழி நான் நினைக்கிறேன். தமிழ் பசங்க எல்லா ஊர்லயும் இருக்காங்க, உலகத்திலே இருக்காங்க. கொரியா லாங்குவேஜ் நான் கேட்கவே இல்லையே. கேட்டிருந்தா சந்தேகமா இந்த சம்மந்தம் இருக்கான்னு யோசிச்சிருப்பேன். அதனால கேட்கல. அதனால கொரியாவுக்கும் தமிழ் வந்திருக்கலாம் கொரியாவிலிருந்து. எனக்கு பொறுத்தவரைக்கும் ஜாப்பனீஸ்க்கும் சைனீஸ்க்கும் எல்லாத்துக்குமே தமிழ் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன், கொரியா மட்டும் இல்லாம. தமிழ்ல இருந்த வேர்டு தான் பிரிச்சு போட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வேர்டு தான் வருது மாதிரி பார்த்தேன். இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லெமோரியா நாடா இருந்தப்போ அதே ஆதிவாசிகள் அங்க இருந்திருக்கலாம். ஸோ தமிழ் தான் முதல்ல வந்த லாங்குவேஜ். ஸோ அவங்களுக்கும் தமிழ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கொரியாக்கும் தமிழுக்கும் இல்ல தெரியல எனக்கு. சைனீஸ் மொழிக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் இருக்கு. பட் சைனீஸும் கொரியனுக்கும் முறையில் சிமிலர் தானே. ஸோ அப்போ இருக்கு. கேள்விப்பட்டது பற்றி தமிழ்ஸ்க்கும் இந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்க்கும் பட் அது இப்போ சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அப்படிதான் அவங்க சொல்லிக்கிறாங்க. இப்போ ஸ்ரீலங்கா சிங்கிலீஷ் தான் மெயினாக ஆக்கிரமிச்சிருக்குங்காட்டிக்கு தமிழ்காரங்களை போட்டு கொடுமைப்படுத்துறாங்க. தனி தமிழ்நாடு கேட்டா அது தமிழர்களோட நாடை சிங்கள நாடு எங்க நாடு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இலங்கை தமிழர் அங்கே இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்றாங்க. பிரச்சனை இருந்துச்சு, இப்போ ஒரு சைடே அழிச்சிட்டாங்க. இலங்கையில் என்ன இலங்கை தமிழர்களுக்கும் சிங்களத்துக்காரர்களுக்கும் அதான் ப்ராப்ளம். இதே ஒரு வெள்ளக்காரனுக்கோ இல்லை வேற ஏதாவது கண்ட்ரியில் அது நடந்துருந்ததுன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒரு தமிழர்கள் ஒரு மைனாரிட்டி ஆஃப் த பீப்புள் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பெருசாக எடுத்துக்கல. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். தமிழீழம் வேண்டும், அது மட்டுமே தான் பிரச்சனை. தமிழீழம் கிடைக்கும் வரை பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஈழத்தமிழர்கள் அது தெரியும். சம்திங் டு டு வித் ஈழத்தமிழர்கள். தமிழ் இனமோட ஹியூமன் ரைட்ஸ்க்கு அங்கே பிரச்சனை. ஸ்ரீலங்காவில் தமிழர்களுக்கு பிரச்சனை. தமிழர்களுக்கு அங்கே பிரச்சனைன்னு தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. இன்னும் அந்த போராட்டம் இருக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால நமக்கு தெரியல. தமிழர்கள்லாம் இந்தியாவுக்கு திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இலங்கைக்காரங்க மட்டும்தான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஃபண்டமெண்டலி தமிழுக்குன்னு ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு ஃப்ரீடம், ஒரு வாய்ஸ் தரப்படல. அது ஸ்ரீலங்கன்ஸுக்கும்
தமிழ்நாட்டிலேருந்து போய் முன்னாடி தமிழ்நாட்டிலேருந்து போய் இருந்த அங்கே குடியிருந்தவங்க தமிழ் மக்களுக்கும் இப்போ வந்து சண்டை நடந்துட்டுருக்கு. ஒரு இனப்படுகொலை என்று சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். தமிழ் வந்து அங்கே இருக்கிறவங்களை மதிக்கிறதை விட தமிழ் ஆளுங்களை அவ்வளோவா they are not giving importance to தமிழ் people. உள்ள பிரச்சனை தமிழர்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள இதான். அவங்க போய் வாழ போன இடத்துல தான் அதிகாரம் பண்ணணுங்கிற மனால தான் அது. தமிழர் அங்கே போய் செட்டில் ஆன மாதிரியும் ஸ்ரீலங்கா அவங்க துரத்துன மாதிரியும் ராஜராஜ சோழன் பிச்சை போட்ட வந்து பொன்னியின் செல்வன் படிச்சதுனா தெரிஞ்சிருக்கும். ஒரு அரை மணி நேரம் யானையில போனா கடக்க முடியாத நாடு இது அப்படின்னு கொண்டு வேண்டாம் இது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு பிச்சை போட்டு வந்தது 1000 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு. தமிழ்நாடு என்ற லெட்டரா இல்லைன்னா தமிழ்நாடு என்ற ஸ்டேட்டா? 2000-4000 ஆண்டுக்கு முன்னால உருவாச்சு அறிகுறிலாம். 1st of November 1961. தமிழ்நாடு அண்ணா பீரியட்ல உருவாச்சு 1960s நினைக்கிறேன் சார். அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் பழைய காலத்துல நடந்தது. கிமு முன்னால இல்ல கிபி பின்னால தான் வரும். முதலமைச்சர் அண்ணாதுரை முதலாக பதவியேற்ற பிறகு சென்னை மாநகரமாக இருந்தது வந்து தமிழ்நாடு பெயர் மாற்றம் பெற்றது 1953. சரி No. தமிழ்